அதிகாலை 11:30. கொஞ்சம் வெளியில் ட்ராவலில் இருக்கிறதுனால நண்பர்களே வீடியோ போட முடியல நேற்று. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க. நாலுலேருந்து வந்துடும் நம்மளோட சீரீஸு. உடனே எத்தனை நாள் ஆச்சு குளிச்சுன்னு கேட்காதீங்க நண்பர்களே. நான் குளிச்சிட்டேன். குளிச்சதுக்கப்புறம் தான் அந்த கொசு மருந்து வச்சேன். நண்பர்களே, உங்களுக்கு இப்போ கடை வச்சிருக்க பீயிங் ஜெகனே தெரியும். ஆனால் பாஷா படத்தில் வர மாதிரி நமக்கு பின்னாடி நிறைய பேக் ஸ்டோரிலாம் இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் எப்போனா சொல்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அங்கே ஒர்க் பண்ணுறப்போ சேட்டா பழக்கமானார். தங்கமான மனுஷன். அவர் கடைக்கு தான் டீ குடிக்க போயிட்டு இருக்கோம் நானும் ஜீவாவும். நண்பர்களே, பெங்களூரில் டிராஃபிக் இல்லை. டிராஃபிக்கில் தான் பெங்களூரே இருக்குது. ஒரு காலத்தில் நானும் பெங்களூர் கையாக இங்கே தான் நண்பர்களே வேலை செஞ்சுருந்தேன். இதான் அண்ணன் வேலை செஞ்ச இடம். 6-7 வருஷம் ஆயிடுச்சு நண்பர்களே நான் அவரை பார்த்து. இப்போ தான் நான் பார்க்குறேன். ஞாபகம் வச்சு பாரான்னு நினச்சேன். ஆனால் ஞாபகம் வச்சுட்டார் என்ன. நீங்கள் காலேஜ் படித்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி நண்பர்களே, அங்கே பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டீ கடை இருக்கும். அங்கே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேட்டாங்கலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்களே, நமக்கு எப்போவுமே இங்கே ஸ்பெஷல் டீ தான். பயங்கரமாக போட்டு தருவார் நம்ம சேட்டா. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேவரட்டான டீ கடை, இந்த மாதிரி பர்சன்ஸ் யாருன்னா அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மெமரிஸை நானும் பார்க்குறேன் கமெண்ட்டில். அப்புறம் என்ன நண்பர்களே, 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கூட சின்ன உரையாடல், அப்புறம் ஒரு அருமையான டீ நண்பர்களே. அப்புறம் ஒரு சூப்பரான விஷயம், ஆக்சுவலாக பார்த்தா நான் சரத் ஃபயாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி தான். பெங்களூர் தான் மீட் ஆகி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. எப்படியாவது மீடியாவில் ஜெயிக்கணும்னு எங்களுக்கு ஆசை நண்பர்களே. வாரம் சரத் ஒரு பக்கம் பேய் வீடியோ எடுப்போம். நாங்கள் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு அது எதுவும் எடுத்து சுற்றின்னு இருப்போம். எப்படியாவது மீடியாவில் ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஏதாவது ஒன்று பண்ணினே தான் இருப்போம் நண்பர்களே. பெங்களூர்லேயும் நம்ம படம் எப்போ வரும்னு தெரியல நண்பர்களே. பார்க்கலாம், ஒரு நல்ல செய்தி வரும்னு. நண்பர்களே, நான் சரியான ஷூ பைத்தியம். ஷூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவாக ரெட் கலர் வேறு இருக்கா, ரெட் கலர் வேறு ஃபேவரெட்டு. அதனால் ரெட் கலரில் ஒன்று வாங்கிட்டேன் நண்பர்களே. இவர் தான் மாமு. ரெட் கலர் ஷூவுக்கு பயங்கரமான ரேட் சொன்னார் இந்த மாமு. சரிப்பட்டு வரேன்னு சொல்லி ஒரு கட்டிப்புதி வயிறத்தை போட்டு விட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து எல்லாரோட லைஃபையும் மாற்றி நண்பர்களே. அதே தான் எனக்கும் என்னோடய லைஃப்பை மாற்றி விட்டுச்சு அது. இல்லைன்னா இன்னும் பெங்களூரில் ஏதோ ஒரு கம்பெனியில் எங்கேயோ ஒர்க் பண்ணி நின்றுருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் நண்பர்களே. வந்துட்டு கடைக்கு வந்துட்டேன். அப்புறம் கடையில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டேன் நண்பர்களே. நாலுலேருந்து வீடியோ ரெகுலராக வந்துடும் நண்பர்களே. மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.